திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சீசன் துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. மாலை வேளையில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி, சைக்கிள் பயணம் மற்றும் குதிரை சவாரி உள்ளிட்டவைகளை மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்து வருகின்றனர். அத்துடன் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் தற்போது பூத்து குலுங்கும் மலர்களுடன் பலர் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் தண்டுகாரணஹள்ளி அரசு மதுபான கடையின் தற்காலிக ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மது பாட்டில்களை மாதேஷ் என்ற தற்காலிக ஊழியர் இறக்கி வைத்துக் கொண்டிருந்த போது கடையின் மேற்புறத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பியில் கை உரசியதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். இச்சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கோமலேரி கொட்டாய் பகுதியில் இளம் பெண்ணை மிரட்டி திருமணம் செய்த போலி சாமியார் சிக்கினார். உமையப்பன் நாயக்கனூரைச் சேர்ந்த தம்பதியரின் 19 வயது மகள் சுய நினைவின்றி இருந்துள்ளார். இதையடுத்து வைத்தியம் பார்க்க சென்ற இடத்தில் போலி சாமியார் சுப்பிரமணி இளம் பெண்ணை 2வது திருமணம் செய்துள்ளார். இதுபோன்று அவர் பல பெண்களின் வாழ்வை சீரழித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த போலி சாமியார் திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி மருதூர் சாலை விரிவாக்க பணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி நடைபெறுவதால் விபத்துக்கள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. விபத்து தடுப்புக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி புவனகிரி மருதூர் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதுடன் இரவு நேரங்களில் இவ்வழியே பயணிக்கும் வாகன ஓட்டிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையும் உள்ளது. இதனால் சாலை விரிவாக்க பணியினை ஆபத்தில்லாமல் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கும்படி பலர் வேதனையோடு வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் பகுதிகளில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 1 மணி நேரம் மழையில் நனைந்தபடியே பலரும் சுற்றுலா தலங்களில் இன்பமாக பொழுதை கழித்தனர். இதேபோல் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகள், வீதிகளில் தண்ணீர் தேங்கி காணப்பட்டது. மேலும் தொடர் மழை காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பொன் வரதராஜ பெருமாள் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கோயிலில் இந்த ஆண்டிற்கான சித்திரை தேர் திருவிழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பெருமாளுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி உலா அழைத்து வரப்பட்ட நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள நாட்டார்மங்கலத்தில் அரசுக்கு சொந்தமான மரங்களை சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நீர்நிலை ஓரமுள்ள பழமையான புளிய மரங்களை சில நபர்கள் வெட்டி அகற்றி வருகின்றனர். இதுகுறித்து கிராம மக்கள் கேள்வி எழுப்பினால் முறையான பதிலளிக்க அதிகாரிகள் மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த முறைகேட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்த காய்கறி சந்தை வணிக வளாகம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளது. சரியான மின் இணைப்போ குடிநீர் வசதிகளோ இன்றி 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட காய்கறி சந்தை வணிக வளாகம் 3 லட்சம் ரூபாய் முன்பணம், 40 முதல் 80,000 ரூபாய் வரையில் வாடகை செலுத்தியும் வணிகர்களின் பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது. இந்நிலையில் வெறிச்சோடி காணப்படும் வணிக வளாகம் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தும் வணிகர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். பார்வையிடுகின்ற பொழுது சந்தையில் குடிநீர் வசதி செய்யவில்லை, அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யாமல் சந்தை இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. தமிழக அரசின் 15 கோடி நிதி இன்றைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. தமிழக அரசு நகராட்சி நிர்வாகமானது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதற்கு நிவாரணம் தேட வேண்டும் என்று மார்த்தாண்டம் நகர வர்த்தக சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் மார்த்தாண்ட நகர வர்த்தக சங்கம் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை, துவரங்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. பலத்த காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் சாலைகளில் பயணிக்க இயலாத நிலை ஏற்பட்டது. கொட்டி தீர்த்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. முறையூர், சூரக்குடி பகுதிகளில் தென்னை, பனை என 500க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் பசுமாடு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் 200 ஆண்டுகள் பழமையான அரசு மற்றும் வேம்பு மரங்களும் தரைமட்டமாகின.
இதனைத் தொடர்ந்து சிங்கமுனரி முதல் திருக்கோஷ்டூர் வரை 67க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சரிந்ததால் பல கிராமங்கள் இருளில் மூழ்கியுள்ளதாகவும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபூஜ பெருமாள் கோவில் பிரமோற்சவத்தின் 3ஆம் நாள் விழாவை ஒட்டி ஆதிகேசவ பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். 8 கரங்களை கொண்ட இத்தல பெருமாள் ஊதா நிற பட்டாடை மற்றும் பலவண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு திருவீதி உலா வந்தார். முன்னதாக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த வீதி உலா 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த அரசூர் பிரிவு அருகே ராமநாதபுரத்தில் இருந்து வால்பாறை நோக்கி சென்ற சுற்றுலா வேன் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. வேன் ஓட்டுநர் பாலமுருகன் ஓட்டிச் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த டெம்போ மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி கவிழ்ந்தது. இதில் வேனில் இருந்த 22 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ரமேஷ் உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து ஆழியார் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.